ஜின்களை பற்றி பல நாடுகளில் நிறைய மக்கள் இன்னமும் இதை பற்றின நிறைய மர்மமான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஜின்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஆரம்பிச்சது தான் இந்த நாங்கள் அந்த 2 ஜின் வீடியோஸ் எடுத்து முடிச்ச அப்புறமே எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இந்த காரணத்தினால தான் தொடர்ந்து எங்களால் இதை பண்ண முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் கடைசியாக ஒரே முறை அதை நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுவோம். நாங்கள் போக போகிற இடமும் செய்ய போகிற சடங்கும் ரொம்பவே ஆபத்தாக இருக்குன்ற காரணத்தினால எங்களுக்கான பாதுகாப்பை இந்த இடத்துல நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஜின்கள் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்குள்ளே நாங்கள் போனோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்து எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பிக்கலாமா? வெல்கம் பேக் டு அனதர் ஜின் வீடியோ. நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எக்ஸ்ப்ளோரிங் ஜின் பார்ட் 3 கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல ஒரு ஐப்பான சீரிஸ்னா அது ஜின் சீரிஸா தான் இருக்கும். எனக்குமே ஜின் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜின் வீடியோனாவே ஒரு பிரம்மாண்டமான இடத்துல போயிட்டு பிரம்மாண்டமா தான் எடுப்போம். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கணக்குல இந்த ஃபேக்டரி இருக்காமா. இதை பத்தி நான் இன்ட்ரோல சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் கூட சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, அதை நான் உள்ள போக போக சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க நிறைய ப்ராசஸ் கடந்து வந்தோம். நிறைய பேர்கிட்ட இதை பத்தி கேட்டு அவங்க நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க வந்து தர்காலாம் போயிட்டு மந்திரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், சேஃபா எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல நான் இருக்கேன். பசங்களுக்கு கேட்போம் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜின்களின் பேராண்டி ரிச்சுவல் ரகுமான் என்ன சொல்றான்னு கேட்போம். ஏன்னா இந்த வீடியோட ஒரு மைய கருவே இவன் தான். என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த சான்ஸ் கொடுத்தது எல்லாமே நீங்க தான். ஏன்னா ஜின் சீரியஸ்க்கு இவ்வளவு ஒரு வரவேற்பு கொடுத்தது நீங்க தான். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப காலங்கள் கழிச்சு நாங்க திருப்பி ஜின் சீரியஸ் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா சரத்தன் முன்னாடியே சொன்னதான் இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கூட தான். அதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியும்னே சரத்தன் சொல்லியிருந்தாரு. இப்போ ஃபைனலி இந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். பட் வரும்போதே நிறைய சுச்சுவேஷன் நிறைய ப்ராசஸ்லாம் ஆனிச்சு. அப்புறம் தர்காக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் கயிறுலாம் கட்டிட்டு எல்லாத்துக்கும் மந்திரிச்ச கயிறுலாம் கட்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் சேஃபாக பண்ணி ஆகணும். ஏன்னா இது வித்த ஜின் வீடியோட இது ரொம்ப ரொம்ப ஒரு இப்படிலாம் சொல்லிடாச்சு. நான் இன்ட்ரோவா ஒரு மினிமம் சொல்றது கேளு. எப்படா வந்துச்சு? நிம்மதி இன்ட்ரோ கூட பேச முடியலடா. கீழ வந்துருக்கும். ஆட்டு கால் கையில வந்துச்சு. இந்த பாட்டில். ஆமா, இங்க ஒரு பாட்டில் இருந்துச்சா? ஓகே கண்டினியூ கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயுமே போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து நாங்கள் உள்ள வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்குள்ள வரும்போது செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கதான் நின்று நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இங்கவே பார்த்தீங்கன்னா பாட்டில்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குதான். ஏன்னா கேட்லாம் ஓப்பன்ல இருந்துச்சு. எனிவே நம்ம வந்து ஜின் வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போக போகிறோம். பீயிங் ஜெகன் குண்டு குழந்தை சீக்கிரம் சொல்லு கைஸ். இப்போதான் ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தாக இன்ட்ரோ பேசிட்டுக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஜின்னுமே நாங்கள் வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆனோம். அவ்வளோ வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டுருப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஜின் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஜின் வீடியோ வந்து எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு ஹோப் என்னன்னா கையில் அந்த இதுவும் கட்டியிருக்கோம். ஸோ இதை நான் காப்பாற்றிடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ரன்னிங் ராகுல் சொல்ல முடிஞ்சிச்சுண்ணா கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தொடர்ந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறது என்னன்னா, ஏன் ஜின் சீரிஸை வந்து தொடர்ந்து பண்ண மாட்டீங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கு தொடர்ந்து பண்ணணும் தான் ஆசை. ஆனால் பண்ணால் அதை வெயிட்டாக பண்ணணும். பிரம்மாண்டமான இடத்துல ஒரு சூப்பரான வீடியோவை கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். சின்ன சின்ன லொக்கேஷன்ஸில் போயிட்டு பண்ணா அது நல்லா இருக்குதுன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடமே எனக்கு 1 month பிஃபோரே தெரியும். பட் அதுக்கப்புறம் அதை பர்மிஷன் வாங்கி நிறைய பேர்கிட்ட பேசி இந்த கண்டென்ட் நாங்கள் பண்ண போகிறோம்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுக்க வந்துருக்கோம். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜின் வீடியோ எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பர்சனலாக வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அதாவது ஜின் வீடியோ எடுத்துட்டு அடுத்த நாள் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் நமக்கு பர்சனலாக உடம்பு ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால தான் இது ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. எனிவே இன்னைக்கு வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த 2 எபிசோடோட இந்த எபிசோட் தரமாக இருக்கும். அது வந்து எனக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு.
உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு. ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இந்த இடத்துல தான் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். என்னடா இது டிராயிங் காம்படிஷன் வரைஞ்ச மாதிரி. டேய் எங்கடா போற தனியா? என்னடா படிக்கட்டு இங்க இருக்குமா? நான் லைட் அடிச்சேன்னா இதே பார்த்துட்டு வந்துட்டேன். பாத்திரம் அடிபடிச்சான்னு கால் ஊத்துடுறா. முட்டியில் அடிபடிச்சா? ராகுல் தயவு செஞ்சு கீழே இறங்கிடு. என்னடா சொல்றா, நடக்க முடியுமா? வலிக்குதா? ஓகேண்ணா. பாத்திரா இருக்குமா? குரங்கு மாதிரி நடக்காதரா? இல்லை நான் பார்க்கல, நான் நிஜம் பார்க்கல. நான் ஸ்லிப் ஆயிடுச்சு. அது காவாங்க ஸ்டார்ட் பண்ணுது. நான் சொல்லி பாரு. ஸ்டார்டிங் நெகட்டிவ் பேசுறா ராகுல். ஆனால் ஸ்டார்டிங் ஓப்பனிங் நம்ம வந்து நினைக்கூடாதா? புரியுதுரா? வா ரகுமான் ஓகேவாடா? ஓகேண்ணா. மச்சான் என்னடா இது ஸ்டார்டிங்கே வந்து டேய் வேற எங்கேயும் அடிபட்டிருக்காடா? இல்லை நான் கால் இப்படி கால் உதுடுறா. ஐயோ சிவா வா. ரகுமான் கொஞ்ச நேரம்டா. சரி. டார்ச்சில் கே போட்டோம்டா. எங்கே வந்து சவுண்டு? உஸ்ஸுன்னு கேட்சி சவுண்டு. இல்லை நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்ல வேணாம்னு நினச்சேன். கரெக்டாக என்னமோ அந்த ஸ்டெப்ஸில் அங்கே வெளியே எங்கேயோ பார்த்துட்டே வந்தேன் கீழே வந்தேன். ஒரு நிமிஷம் இரு. இல்லை என்னாச்சு திருப்பியும்? இதில் டாக்கி ஏதோ ரூம் இருக்குது, அவள் தான். இது ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா. கிளம்பு. கைஸ், இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கு. ரோட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே தான் ஆனால் இந்த அபண்டன்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் நூறு என்ன சொல்கிறா? மரமே வித்தியாசமாக இருக்குண்ணா. ஆமாம். ரகுமான் அந்த டார்ச்சும் பயமாக இருக்கா நீ அடிக்கிறது. இந்த பூ என்ன ஒரு மாதிரி வாசனை வருது? தெரியல ஒரு மாதிரி அத்தர் வாட மாதிரியே இருக்குது. அங்கே போகிற பேக்கில் தொங்க விட்டுருவாங்க போடுறா. ஆமாண்டா, அங்கே எதுக்குள்ள தொங்க விட்டுருக்கானுங்க? என்னவா இருக்கும் உள்ள? தெரியலையே. பாப்பமா டேய் வேணாடா நான் சொல்றது வேற என்ன இருக்கு போது? சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ வீட்டில் தொங்க விட்டு. ரகுமான் என்னடா அவன் கிடைச்சலண்ணா. இந்த ஒரு நாள் போய் நம்ம சாவடி சத்தியமா சொல்றேன். ஏன்னா அவர் கவனிக்க சரி சொல்லுங்க. ஓகே. பின்னாடி சவுண்ட் கேட்குதுடா. கைஸ், இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்க காரணத்தினால எங்களால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல அந்த பில்டிங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் வெளிச்சமும் போதில்லை. அதனால தான் நைட் விஷன் கேமரா ஸ்டார்டிங்லேயே கனெக்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் அந்த இடம் இருக்குன்னு. வெளியே பார்க்கலாம். இது கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது. மறுபடியும் ரோடு வருது, ஒன்றும் புரியல. பார்க்கலாம். நான் எங்கன்னா கூப்பிட்டு போகிற கார் மாதிரி. ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த மரத்தை நான் அந்த காலத்துலாம் தூக்கி கொடுத்தேன். என்ன வந்துட்டு போச்சு? டேய் ஆனால் இந்த இடம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. மாற்றி கீத்தி போகிறோம்னா ரோடு தெரியாமா? இல்லைடா, இதுக்குள்ளே தான்டா இருக்கணும். பதகுலிகளை போகிற மாதிரியே இருந்தது இடம்லாம். இது சரியாக போட்டு வரணும். ஸ்டெப்ஸ் பார்த்துட்டு வேணாண்ணா. கீழே கீழே பார்த்துக்கலாம். ஓகே. ஆமாம், பதக்குழி மாதிரி கீழே கால் இறங்குதுடா உள்ள. நான் சொல்கிறது உண்மை தான் போல. நான் வயிற்றுக்குலாம் உள்ளே போயிட்டு வந்தா. நம்ம அந்த பக்கம் தானே போனோம். இப்போ ரோடு பக்கம் வந்துட்ட மாதிரி இல்லை? சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே பாருண்ணா. என்னடா அந்த பக்கம் ஏதோ மூமெண்ட் தெரிஞ்சிடா எனக்கு. சரி வா 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 பொறுமையாக வா. எந்த பக்கம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. டேய் கீழே கண்ணை வச்சுக்கோ, பேன் வராதிங்க. என்னடா எங்கே மேலே 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 இரா கத்தாதரா. வா வா, மேலேருந்து ஏதோ விழுது, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் பின்னாடி வா. எங்கடா
எங்கடா அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாருடா ஆமாண்ணா அங்க பாரு டேய் மரத்து மேல நைட் நேரத்துல என்ன வேணா இருக்கலாம்டா. சவுண்ட் டேய் காணோம்டா பாட்டா ஏனா நான் இப்போ காணும் நீ பாருண்ணா பெஸ்ட் கண்ணால பாரு அவனுக்கு கண்ணால பார்த்து நம்ப நான் சொல்லுச்சு நீ நம்பாத நான் சொல்றத வச்சு நம்ப வேணாம் நான் காணும்ண்ணா நான் ரொம்ப அண்ணா அங்கே ஏதோ தீப்பறி மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பாரு எங்க ஹோட்டல் அங்கே பாரு கண்ணு தெரியுதா இல்லையா வா 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 ஏய் இதோ ஒரு பில்டிங் இருக்கு. சரி வா 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 இந்த இடத்துல நிற்க வேணாம் அப்படியே வா அந்த பில்டிங் பார்த்துட்டு போகலாம். கேமரா பிடி டக்குன்னு பிடி. இந்த இடத்துல நல்ல ஜின்களோ கெட்ட ஜின்களோ யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க எங்களை பின்தொடர்ந்து வரலாம். உங்களை தேடி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். ரைட் இந்த மாதிரி வந்து நிறைய பில்டிங் இருக்கு. இது வந்து நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பில்டிங். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதா மூமெண்ட் இது வரும் அமைதி வரும் கொஞ்சம் நேரம் அப்படியே இரு. அப்படி உள்ள அவ்வளோ ஸ்லோவா கேமரா வாங்கிடும். எங்க கூட எங்க இறைவன் இருக்காரு. அவர் எங்க கூட இருக்கிற வரையும் உங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பக்கத்துல கேட்குறாங்க. நம்ம ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன தான் நடந்துட்டு இருக்குங்க. அங்கதான் கேக்குதுன்ற ஸ்லோ இங்கே எதுவும் இல்லை என்னடா எப்படி வரைஞ்சி வச்சிருக்கீங்க. பண்ண போதும் நிஜமா சொல்றேன். நம்ம இங்கிருந்து வீடியோ எடுத்துட்டு சேஃபாக வெளில போகிறோம். சேஃபாக ஸ்டார்டிங் பார்த்தா இன்னைக்கே நம்ம ஜகா கொடுத்துட்டு போகிறோம். அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோ. அந்த களிமா பிடிச்ச என்ன சொன்னாங்க பார்த்து சேஃபாக உயிரோட வாங்கன்னு சொல்கிறாரு. மொழியில தெரியாதுடா. சரி ஓகே அது லைட் ஆஃப் பண்ணு. நைட் விஷன் மட்டும் எடு. லைட் ஆஃப் பண்ணு. நீங்க நல்ல சின்ன கெட்ட சின்ன நீங்க நல்ல சின்னா எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கெட்ட சின்ன எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க. வாங்க லைட் ஆன் பண்ணல இது போட முடியல. போக மாட்ட மாதிரில திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு.
நல்ல ஜின்னு கேட்டீங்க சவுண்ட் இல்லை நல்ல ஜின்னு இருக்கணும்ல ஆனால் நல்ல ஜின்னு பண்ணாது கத்தியில் பயன்படுத்தாது உடம்புல ஏறும் ஒன்றும் பண்ணாது அது உடம்புல ஸோ கைஸ் நார்மலாகவே ஜின்னில் வந்து நல்ல ஜின்களும் இருக்குது கெட்ட ஜின்களும் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்ல ஜின்கள் வந்து நமக்கு உதவி பண்ணும், கெட்ட ஜின்கள் வந்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நல்ல ஜின் எப்பயுமே வந்துட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி கொடுக்கும், அதுதான் நல்ல ஜின்னு சொல்லுவாங்க. அதே கெட்ட ஜின் வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஏதாச்சுக்கு அதாவது அவங்க மூலியமாக யாராச்சும் கெட்டது நடக்கணும்னா அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க கெட்ட ஜின் வச்சு. நல்ல ஜின்னை வச்சுட்டு அவங்க உதவி செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் 2 ஜின்னாக இருக்கிறத நிறைய பேர் நம்பப்படுறாங்க, நிறைய பேர் தான் சொல்லப்படுறாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குறிப்பாக ஜின்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆக்ரோஷமாக இருக்குடா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது இங்கே வந்து பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது. அது ஏறமாக இருக்கு. நம்ம இப்போ தாண்டா வந்திருக்கோம் உள்ள. எங்கடா போகிறீங்க ஜோடியா? தனியாக போகாதீங்க இருங்க. பேசி முடியும். ஏன்னா நம்ம கிட்ட கறியெல்லாம் இருக்குல்ல, ஒரு வேளை ஸ்டார்டிங்கே அது மோப்பம் பிடிச்சிச்சோ ஒரு வேளை. என்ன சொல்கிறேன், பேசாம கறி என்ன நேரத்தில் ஒலி பேசிட்டு போய் ஒலிக்கெல்லாம் வைக்கணும். எடுத்துகிட்டு பேசி என்ன பண்ணுவீங்க? அது வேறையா? உங்களுக்கு பிடிச்ச கறியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் பேங்கில் தான் இருக்குது. நீங்கள் வேணா அப்படியே எடுத்துக்கலாம் வந்து அதை இப்போயே கூட. என்னடாச்சு? நீங்கள் என்னதான் கத்தி மைமுத்துனாலும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். 2 மணி நேரத்துக்கு போகிறோமா? என்ன இருக்குமா? ஆமாம், விடக்கூடாது. அது விடாது நம்மள. போங்க. நான் பேசினேன் நான் போயிடுவோம். இது ரொம்ப பெரிய இடம். ஃபுட் ஜெல்லும் நாங்கள் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் பார்த்துட்டா கிளியராக பார்த்தோன்னா இது ஒன்று பறந்து வந்து வந்துச்சுடா. இப்போ இந்த பக்கம் அங்கே பாரு அடுத்து போயிரு. அது நானும் தெரியுதுண்ணா, நீங்கள் வரணும் கூப்பிடுதுண்ணா. நீ போகணும்னு தெரியும், போக சொல்கிறது கேளு. இங்கே மாற்றி போகிறேன். இது அங்கங்கே பள்ளமாக இருக்குடா. எந்த பக்கம் போகிறதே தெரியலடா. ராகுல வார வா வா. ஆமாண்டா, ஏன்னா மட்டும் ஷாக்காக இருக்குது. நம்ம என்ன உள்ளே போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் இன்னும் கறி இருக்கிறதா சொல்லுடா. அவர் ரொம்ப பயப்படுறான்டா. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பார்த்துக்கடா. நீ அவனை என்ன பயமுத்துற? கையெல்லாம் நடுங்குது. இதுனாடா டேங்க்கா? என்ன இது? கொஞ்சம் அழுகுறா. என்னதான் டேஞ்சர்? ஐயோ எவ்வளோ பெரிய டேங்க். ஏன்னா இது சின்ன கிடையாது, நமக்கு உயிர் பட்டு கூட ஆகலாம்னா பாம்பு நஷ்டம். பாம்பு நினச்சுன்னா சின்ன ஆனால் இதுக்குள்ளே போகிறது ரிஸ்க்டாப்பா. வாட்டர் டேங்க்டா இது. ரிஸ்க் இருக்குமா இது? கன்ஃபார்ம் உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது பேர் தண்ணி ஊற்று. ஏய் பள்ளம்டா, இப்படி ஒதுங்கி வா. பள்ளம் பார்க்கும்போது மைண்டு வேறு மாதிரி சொல்லுங்கள். டேய் எங்கே போடுற ரோடு? நம்ம அந்த பக்கம் வந்தோம்ல. பில்டிங்டா. வா பாத்துறா. என்னாச்சு? பூச்சி வாய்க்குள்ளே போகுதுண்ணா அது.
டேய் பள்ளம் பள்ளமாக இருக்குடா பார்த்து நடக்கணும்டா. டிஃப்ரெண்டாக தோணுது எனக்கு. எங்கடா யார் அது? யாரா ஜின்னு தான் அது சத்தியமா ஜின்னு. ஹலோ அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திடாத. நல்ல மூமெண்ட் இது, மிஸ் பண்ண கூடாது. நல்ல மூமெண்ட் அது. எதுக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சோமோ எங்கேயும் வரைக்குது. உள்ள சொல்லிருக்குது. கேச்சு எனக்கு கேட்டுச்சு. ரகுமான் அப்படியே அதுக்குள்ளே பாரு. பாத்துடா. பார்த்து சேஃப்டா. மேலே பாரு அப்படியே சொல்லிட்டு கேச்சுண்ணா தெளிவாக கேச்சுங்க. மேலே பாரு. பக்காவாக கேச்சுண்ணா. நான் இது பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. நான் உள்ள ரொம்ப லென்த்தாக போகுது. டாச்சு கொடு. இந்த டாச்சுடா. என்ன ரகுமான் உள்ள எப்படி இருக்கு? தண்ணி இருக்கா? டேய் என்னடா பாத்து. என்ன இருக்கு? தண்ணி இருக்கா உள்ள? உள்ள இது உட்காந்துருக்குண்ணா. என்னடா சொல்ற? உள்ள இது உட்காந்துருக்கு. சீரியஸா உட்காந்து உள்ள பாருண்ணா. சத்தியமா அது வாழ்ற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. வேணாண்ணா. அது உள்ள வாழ்ற உட்காந்துருடா. அது வாழ்ற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இது ரொம்ப பெருசாக தோணுது எனக்கு மைண்டில். உள்ள எப்படி இருக்கு? உள்ள எப்படி இருக்கு? உள்ள இது குடலும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குண்ணா. உள்ள தண்ணி இருக்கா? என்ன தண்ணிலாம் இல்லை, அது குகை மாதிரி உள்ள போகுது. இங்கே பாருங்க. ரெண்டு பேர் உள்ள இருங்க. ரெண்டு பேர் உள்ள இருங்க. நான் தனியாக போ. சவுண்ட் கேட்க உள்ள கேக்குறா. நான் தனியாக போல. ரகுமான் வரட்டும். எங்க ரகுமான் ஹோட்டலில் போய் எடுத்துடலாம்டா. ரிஸ்க் எடுத்துடலாம். வா பார்த்துக்கலாம். நான் தனியாக விட்டு போகாதண்ணா. நீ ஏறிட்டு ஃபஸ்ட்டு கை விடு. நான் கேமரா பிடி. கோபுரம் எடுத்துகிட்டு போகலாம். மெயின் கேமரா நீங்கள் வச்சுக்கோங்க. நீ பாத்துடா. சரி ஓகே ஓகே. நீ போ. கோபுரம் நீ போறியா? பாத்துடா. டாச்சா ரகமானிட்ட 2 டாச்சு அங்கிட்டு இருக்கு. நீ கோபுரம் இது நைட் விஷன் இங்கே வச்சிரு. நாங்கள் வச்சுறேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. அப்போ வைக்க முடியும். கண்டிப்பா மைண்ட் நான் பிடிச்சிடறேன். நான் இதை சொல்ல போனேன். கைஸ் இப்போ நானும் ரகுமான் மட்டும் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து போக போகிறோம். அப்படி என்னதான் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு. ரொம்ப ரிஸ்க் தான். மச்சான் அவங்களுக்கு 5 நிமிஷம் தான்டா டைம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துங்க. 5 நிமிஷம் வரலனா நீ என்னன்னு பாருங்கண்ணா. ஃபைலுக்கு கால் பண்ணுறேன். ஃபயர் இன்ஜின் கால் பண்ணாதடா, அந்த பாய் கால் பண்றா. சரி ரகுமான் ஃபுல்லாக சேரா இருக்குடா. குனியவே முடியலடா. ஆத்தி பேசி போனா. நான் பார்த்துக்கலாம். இல்லை ரகுமான் அது இந்த வரைக்கும் எதுவும் தெரியல. இல்லை அங்க போயிட்டு தான் பெருசுண்ணா. வெளியில மட்டும் உள்ள போயிருக்கணும். அப்ப அதனால மட்டும்தான் போக முடியும். போனா பாத்துங்க. சந்தேகமே கிடையாது. அதுக்கு தானே சொன்ன உள்ள பாத்திரம் சட்டாச்சு. இதுல வச்சு பார்க்கலாம். இதை உள்ள கரெக்டாக இதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் போக முடியும். ஒன்றா போனாங்க. இல்லை இல்லை போலாம். வா ஏறு. எல்லாரும் ஏறு. ஜிந்திரி நமக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி கை கொடுறா. நிம்மராக இடிச்சுப்பேன். ஒன்றும் இல்லை. போ ஸ்லோவாக போ. ரகுமான் ஸ்டாப்.
மேலே கூட பார்க்குறீங்களா? எதுவும் தெரியல. ரகுமான் அப்படியே அந்த பக்கம் மேலே கேமரா விடு, சீக்கிரம் சீக்கிரம் விடு. இருறானே இங்கே இது என்ன சொல்ற? நிற்கிற மாதிரி ரகுமான் ரகுமான் தலையா இருக்கு. அப்படியே போகலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கோம். இதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடம் நான் நினைக்கிறேன். உங்கள் இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இருட்டில் நான் இதுதான் சத்தியமா அடிச்சு சொல்றேன். நைட்டு மாச்சு இப்போ நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கோம். உங்களுக்கு இருட்டினா பிடிக்கும். இதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடம் நான் நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஆஃப் பண்ணுற லைட்டை. நீங்கள் இப்போ எங்க கூட வந்து உட்காரலாம். போ போ போ. டேய் ஜாக் என்னாச்சு? எனக்கு சொல்லு போ போ போ. லைட் ஆன் பண்ணு. மூவ் பண்ணு. ஓடாத ஓடாத. பொறுமையாக நடந்து போ. டேய் ஜகனை கை கொடுறா. டேய் டேய் ஐரன் மேன் தவறாம பாறான். மச்சி பாத்து இறங்கு. ஏய் காச்சு விடுறான். இந்த லைட்டு போயிடுச்சுடா. நான் இங்க வந்து விளையாடாத. நான் டேய் தண்ணிடா தண்ணி. இது டேங்க் மோசமான டேங்காக இருக்கும் போலேடா. அது ஜிங்க போய் இந்த இடத்துல தான் வாங்க. கண்டிப்பாக தேடி பார்த்துக்கலாம். எப்போ பாடுறது இடத்துல ஜின் வாங்க. சீக்கிரம் கிளம்பணும். நிற்க வேணாம். மூவ் பண்ணு. நான் ஜின்னோட மோசமாக தான் வரலாம். சீக்கிரம் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. கெமிக்கல் தண்ணி நீங்கள் போய் குதிக்கிறீங்களா? போ. இன்னைக்கு ஏதோ எக்ஸ்ட்ரீமா நடக்குது. இது இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ எக்ஸ்ட்ரீமா நடக்க போகுதுன்னு தோன்றுறேன் எனக்கு. இதுக்கு மேலே நடக்குமா? எக்ஸ்ட்ரீமா லைட் பவர் போயிடுச்சு. பவர் போயிடுச்சுடா. லைட்டு பவர் இருக்கு போயிடானா? 3 பாயிண்ட் இருக்கு. இது உள்ள ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறத்துலேருந்து எரியல. தெரியுது எரியுதா? தெரியுது. சரி வந்துச்சுடா எனக்கு. ஐயோ எப்பா கத்தாது. அங்கங்க பள்ளமா இருக்குடா. ரொம்ப ரிஸ்க்குடா. அடி இந்த இடம் கருமம். சை எதுக்குடா இவ்வளோ பெரிய பள்ளம் அங்கங்க தோண்டி வச்சிருக்கானுங்க? அப்படியே
கைஸ் நாங்கள் ஒரு பில்டிங் அப்புறம் ஒரு டேங்கை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எங்களால் சுத்தமாக முடியல. வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த ஜின் வீடியோஸில் இந்த மாதிரி நடந்ததில்லை. இந்த இடம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எதுவுமே தெரில, எங்கே நடக்கிறது எங்கே போகிறது ஒன்றும் புரியல. ஏன்னா இது ரொம்ப ஹியூஜான ஒரு ஃபேக்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்சேனாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. எனக்கே பர்சனலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஜின் வீடியோக்கு வந்தால் மட்டும் தான் இப்படி ரொம்ப 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 நடக்குது. லைஃப்லேயே பார்க்காத ஒரு ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி சொன்னவங்க வார்ன் பண்ணி தான் அமிச்சாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோ எடுத்துருக்கலாம், எவ்வளோ மோசமான இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இது உங்களோட தைரியத்தை வந்து சோதிக்கும். கண்டிப்பாக உங்களோட இந்த மாதிரி இந்த கோஸ்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்களா, அதில் வந்து இது ஒரு மறக்க முடியாத சேலஞ்சிங்கான அனுபவமாக இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணிட்டேன். உயிர் பலியும் ஆகும்னு சொன்னாங்க. நான் அதை சொல்லியும் கூட இவர் போகலான்னு சொல்லிட்டாரு. எனக்கு இல்லை அது யூஸ்வலாகவே சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே எல்லா ஜின் வீடியோ எடுக்கும்போது உங்கள் உயிருக்கே ஆபத்து, ஃபியூச்சரை பாதிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம தைரியமாக வந்துடுவோம், ஏன்னா அதுதான் நம்ம வேலை. பட் என்னன்னு தெரில, சமீப காலமாக எனக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ நேரம் இங்கேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு நோக்கி போகிறோம். இது ஒரு இடமும் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. எந்த இடத்துல எது இருக்குது ஒன்றும் புரியல. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். பயங்கரமான ரிச்சுவல். அது பண்ணும்போது நாங்கள் சொல்கிறோம். இப்போது இது எவ்வளோ பெருசாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரெயின் சவுண்ட்ரா. செகண்ட் பார்ட்டை விட ட்ரிபிள் மடங்கு இருக்கிற இந்த பாட்டு. டேய் இது ஒரு பில்டிங்டா. என்னடாச்சு? பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கா? நிற்பான வாணம் வாணம் வாணம். பூச்சா கைஸ் இது ஃபுல்லாமே டெமாலிஷ் ஆகிட்டு இருக்கு. மொத்தம் இடிஞ்சு வந்துட்டு இருக்கு. புள்ளியாங்க பறிச்சு சாப்பிட்றியா? பூச்சி புளிய மரத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏய் வேணாம் 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 ரகுமான். பாம்பு கூட எதனா இருக்கலாம்டா அதில். வேணாம். ஆமாண்ணா கரெக்ட்ண்ணா. சத்தியமாக ஒன்று பார்த்தேண்ணா. டாப்புங்கண்ணா, அந்த டாப்பில் நிஜமா ஒன்று பார்த்தேண்ணா. நிஜமா சீரியஸாக சொல்கிறேண்ணா. பிளே கிரவுண்ட் இல்லைடா அது. மேலேருந்து யாராச்சும் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியே எங்கள் மேலே நீங்கள் குதிக்கலாம் வேணும்னா. ஓ என்னடா ஆசை வந்து நிற்க வேணாண்ணா. சரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. டே அது மாதிரிலாம் யாரும் வேணாடா, யாரும் முடியாது. பாருங்கடா. இது ஒரு பில்டிங் இருக்கு பாரு. ஐயோ எவ்வளோ பெருசு. கொடூரத்தின் உச்சக்கட்டம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும்டா. எதனால சொல்கிறேன்னா, இப்போ சரியான மழை பெஞ்சது, நல்லா ஊறி போயிருக்கும். இது பாரு இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. அதனால தயவு செஞ்சு ரொம்ப வந்து பேனிக் ஆகாமல் பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கேட்குது எனக்கும், கேட்குது எனக்கும். வரோம் உங்களை தேடி தான் வரோம். இங்கே பாரு இது மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. பழைய பில்டிங்கு, உசுறு முக்கியம். சேஃப்டியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அடிப்படாமல் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஏய் நான் வழியே இது இல்லைண்ணா, அடிச்சிருக்கண்ணா. பார்க்கலாம். வழி எங்கேயுமே இருக்காது, நம்ம தான் வழியை உருவாக்கணும் இந்த மாதிரி இடத்துல. அது பாருங்க தெரியுது. இல்லைடா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கடா. அதான் சொல்கிறேன், அங்கிட்ட போக வேணாம். ஏதாச்சும் ஒரு இருந்துச்சு என்ன பண்ணுறது? ஆமாம் மிருகம் பண்ணி அந்த மாதிரி தான் அதான் இருக்கும். காட்டு பண்ணிலாம் இருக்கும்ண்ணா. சரி வா பார்க்கலாம்.
பாருங்க எப்படி இடிஞ்சு விழுந்துருக்கு. டேய் கம்பிலாம் இருக்குது பார்த்து கேர்ஃபுல். ரகுமான் பார்த்து கொடுப்போம். நீ லாஸ்ட்டில் வா. சுத்து போட்டு நான் சவுண்டு தெளிவு கேட்குது. ராகுல் நீ சேஃப்டியா வாடா. ஒரு நிமிஷம் நின்றுக்கோ. என்ன போனதுக்கப்புறம் வா. ரொம்ப பெருசு அந்த பில்டிங். சைலண்ட். இதுதான் நம்ம லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேவா? உயிரே போனாலும் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறோம் நம்ம. ஆனால் உண்மை சரி அங்கே ஜரகா மரம் விடாமல் எப்படி வா. இது வா. கை பிடிச்சி விட அவனை. ஒன்று இது இதோட முடியுது மாதிரி தெரியல. கண்டிப்பாக அது மட்டும் சொல்லுங்கள். அதான்டா நமக்கு இது நல்ல சான்ஸ் தான். நமக்கு லாஸ்ட்டாக எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக வெயிட்டாக நடக்குது. அதை நம்ம கேப்சர் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட்டு. சரி ஓகே தான். அது சுத்து போட்டுக்கணும். சத்தியமாக சுத்து. வா, வா. கேட்குதுங்க வாய்ஸு. பாங்க் கொடுக்க சவுண்ட் கேட்குதா? பாங்க் கொடுக்க சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த மாதிரி கேட்குது. சொல்லுவாங்களா? நல்ல சிந்தனை பண்ண முடியுதுடா. அல்லா அப்படின்ற மாதிரிலாம் என்னடா பண்ணுறது இப்போ? என்ன பேசுவேன்? கொஞ்சம் இனி பார்க்க ஒரு ஐயரா பதறாதரா. அல்லாஹ்லாம் சொல்லவே முடியாதுடா. அல்லாஹ் கிளியரா கேக்குதுண்ணா. உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் உதவி பண்ண முடியுமா? உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எலும்பு கறியெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்காக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறோம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு உபதிரம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். பேய் மாதிரி கிடையாது நான் சின்ன. அது இந்த மாதிரி கஷ்டத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காதுண்ணா. அதுக்கு தோன்ற இடத்துல அது போகணும். சின்ன போய் பண்ணுறது பண்ண போது கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். என்னடா திடீர்னு பறந்து வருது இது? அதான் வேணாம் தெரியாமல் சொல்லிட்டேன். நானும் ஒரு முஸ்லீம் தான். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக பள்ளிவாசல் போய் உங்களுக்காக நான் துவா பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்காக 2 ரக்காத்து கூட நான் தொழுகிறேன். இல்லை இங்கே சொல்கிறேன். இது வேற என்னமோ நீ எங்கடா வர்ற? அங்கே போகணும். டேய் என்னடா இதெல்லாம்? ரத்தம் இல்லைடா. துருப்பிடிச்ச வந்து வேலை பாரு. ஏன்னா நான் தொழுவுறேன்னு தான் சொன்னேன். தப்பா எதுவுமே கேட்கல அவர்கிட்ட. அதுக்கு ஏன் கத்துது? மூவ் பண்ணி பார்க்கலாமா? பண்ணுறதை பண்ணிடலாம். நான் பண்ணுறதை பண்ணிடலாம். இவ்வளோ பண்ணிட்டேன் அவ்வளோதான். நல்ல ஜிம் பள்ளிவாசலே போய் தொழுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நான் உண்மை தோந்து பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ பண்ணுறது வேணாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் பண்ணுவேன். சரி ஓகேடா. கொஞ்ச நேரம் ஆகட்டும்டா. முந்தியாகிட்டே இருக்கு. என்னடாச்சு பாத்திர கம்பியாக இருந்தா அது மாதிரி ஆமாண்ணா. சரிண்ணா. டேய் ஒவ்வொரு நிறைய இருக்காங்க பாரு. நான் ஒவ்வொரு எல்லாமே இங்கே சுற்றுது.
இங்கே பாரு, இதுக்கு மேலே போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இங்கே பாரு, அங்கங்கே குழி குழியாக இருக்கு. அவ்வளோதான், பஞ்சு தான் இது. போ 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 போ. இது போக முடியாதா? இந்த போ வழி இல்லை. மேலே ஓட்டம் அது மேலே போவானாமா? கரெக்டாக மேலே இருந்து விழுந்துட போதுனா இங்கிட்டு போனா ஜெகண்ணா வெளில வந்துரு. தலை மேலே எதனா விழுந்து தொலைஞ்சா ஆபத்து. என்ன நிலாவே நிக்கிற மாதிரி இல்லை. அது பாரு உருவம் கிளியரா அழகா இருக்கு பாருங்க. உருவம் மாதிரி அந்த மேகம். நிலாவோட கலரும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. ஓகே, அதுக்கு தெரியல. ஆனால் கேமராவில் தெரியல. அது இப்படி கருள் மேக சூழ நிலா வந்து ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். மேலே 4 பேர் போகிறது ரிஸ்க்கு. தனியாக நான் மட்டும் பார்த்துட்டு. ஆமாம், தனியாக பார்த்துட்டு அப்படி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓட்டர் கூட சொல்லிடுவோம். மேலே உங்களை பார்க்க நான் தனியாக வரேன். நான் மேலே வரலாமா? தூரம் தள்ளி போய் நில்லு. அப்படியே நில்லு, தள்ளி வந்துடு. பேசி இப்போ நான் மேலே போய் பார்க்குறேன். ஏய், 3 பேர் ஒன்றா நில்லுங்கடா. ரஹ்மான், அவங்ககிட்ட போ. இப்படி வாடா. ஏய், அங்கே உள்ளே போக வேணாடா, நான் சொல்கிறது கேளு. ஆ, என்னடா? ஹலோ, சரதனா அங்கே இருந்தீங்க. என்ன பக்கத்து ரூம்ல ஏதோ பார்த்தேன். இந்த ரூமா? சேஃப்டியா? ஐயோ, ரொம்ப டேஞ்சர். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். எங்கே பழம் இருக்குன்னு கத்தாத கொஞ்ச நேரம். கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிடா ப்ளீஸ்டா. என் கால் மேலே ஏதோ விழுந்துச்சு. கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். இங்கிருந்து அப்படி போச்சு. நான் சத்தியமா நான் பார்த்தேன். கேமரா மாட்டிச்சு. நிஜமா சொல்ற கேமரால மாட்டிதுண்ணா. எப்படி இருந்துச்சு? கருப்பு கலர்ண்ணா. குட்டை உருவம். சத்தியமா குட்டை வரும்ண்ணா. நிஜமா நான் பார்த்தேண்ணா. 2 கண்ணெல்லாம் பார்த்தேண்ணா. உண்மையே சொல்றேண்ணா. நைட் விஷன் இருக்குண்ணா. நிஜமா நைட் விஷன் இருக்குண்ணா. செக் பண்ணா மாட்டிக்கோ. சொன்னா பழிக்கூடாது. என்கிட்ட வர முடியுமா உங்களால்? என் பக்கத்தில் இங்கே தான். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. வரலாம் நீங்கள் முன்னாடி. வெளியே இருக்கோம், சேஃப்டியாக இருங்க சொல்லிட்டேன். தனியாக போகிறாரு. என்னோட பேர் எழுதியிருக்காங்க.
மேலே போதுடா மேலே அவன் தனியாக இருக்கடா சொல்லாத நீ சொல்லாத நீ சொல்லாத எப்படி பேய் உள்ள போதுடா எப்படி சொல்லாம டேஞ்சர் இது பாருங்க. அண்ணா நான் அவர் கண்ணிக்கா மாட்டேன் வந்து. அண்ணா வர அண்ணா மேலே ஏதோ ஒன்று வந்துச்சுண்ணா. அவர் கண்ணுக்கு மாட்டேன் வருவோம். அவர் கண்ணு மட்டும் எப்படி மாட்டிருக்காரு? சவுண்டு வருது இல்லை சவுண்டு கிண்டு வரலன்னா மேலே போயிடலாம்டா டப்பு சத்தனா வந்துட்டேன். லைட்லாம் எரியுதுடா இதுக்குள்ளே ஏதோ போணுச்சு. எதுவும் இல்லையே உள்ள. நான் எதுவுமே சொல்லல. பாரு இதுக்குள்ளே ஏதோ போணுச்சு. உள்ள எதுவும் தெரில. கிளம்பு. போதுண்ணா போதும். ரொம்ப ரிஸ்க். அவர் தனியாக மிஸ் ஆகுது. நீங்கள் கம்பு நான் சொல்ல போய் அப்படின்னு போய் கேடு வரலாம். ஆத்தாடி ஆத்தா என்னடா அது? பா மேலே எதுவும் இல்லை நீப்பா சரி கிளம்பு. எங்கடா எங்க கிளம்புறது நேராக போயிட்டு ரிச்சுவல் பண்ணலாம்டா. இப்போ பண்ணிடலாம். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ரிச்சுவல் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறப்ப அதுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். லாஜிக் படி பார்த்தா அப்போ எதாவது நடக்கும். அப்போ எதாவது கண்டிப்பாக நடக்கும் ரிச்சுவல் பண்ணும்போது. ஆனால் கண்டிப்பாக எதுவும் மாட்டோம். ஏய் டேடி அந்த சேனல் பக்கத்தில் பார்த்தேன்டா. நான் பாத்தியாப்பா Something ஏதோ ஒண்ணு பார்த்தேன். பாத்தியா கேப்சர் ஓகேப்பா அடிச்சு சொல்றேன். 1000% சொல்றேன். கேப்சர் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் கேப்சர் ஆயிடுச்சு. சந்தோஷம் கோடி சந்தோஷம். பார்த்துட்டீங்களா? மேல பில்டிங் மேல பார்த்தனா இங்கே பள்ளம் காவா இப்படிவா. ரொம்ப நான் கையில் வாயில போட்டு வச்சுக்கணும். நான் வாயில வச்சுக்கணும். கட்டி விடுறான். ராகுல 3 முடிச்சு போடுறா டக்குன்னு ஒரு விடி 3 முடிச்சா 10 முடிச்சு கூட போடுறேன். இந்த பொடி கையை இப்படி அவரே கூடாது. 10 முடிச்சு போடுறேன். கைஸ் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். நிறைய ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்ட்ரி. ஏன்னா ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கண்டினியூஸாக எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. எங்களால் ஒரு ரிலாக்ஸே ஆக முடியல. ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு எல்லாமே. நான் நினைக்கல இந்த மாதிரி இருக்குன்னு. ஸ்டாப் இரு மின்மினி பிடிச்சா நேரம் அது இல்லை வேற ஏதோடா ஒரே நிமிஷம்டா. ஒரே நிமிஷம் என்னன்னு அப்சர்வ் பண்ணலாம்டா. அது என்னன்னு பார்க்கலாம்டா. எதுவுமே தெரியல கிளியரா. பேயால எதுவான்னு நான் சொல்லி ஒரு யோசனையில இருந்தேன்னா நெருப்பு எரியுது. சீரியஸாக சொல்கிறேன். 100% ஜின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜின்னு தான்டா. மூவ் ஆகுதுடா. இதுக்குள்ள கண்டா போச்சு. சைலண்டாவா இங்கே கூடாது. இதுக்குள்ள வந்துச்சு. நான் ஒரே நிமிஷம் வாழ்வோ சொல்லிட்டு பண்ண தயவு செஞ்சு இவ்வளோ தூரம் வந்துட்டான். இல்லைடா நல்ல சான்ஸ். ரொம்ப க்ளோஸ்ல இருக்குடா. ரொம்ப க்ளோஸ். நீ பார்த்தல பார்த்தான். நீ டக்கு விட்டு போயிட்டு அதை அப்படி போது இப்படி வந்து எங்குது வந்து தெரிய மாட்டேங்குது. அது
எங்கடா போச்சு? ஆனால் இவ்வளோ நேரம் யோசனை தான் இருந்தேன். மூவ் ஆச்சுல பாத்தியா நீ அவனோட என்ன அப்படியே சொல்லி ஸ்டார்டிங் ஆடுதுடா. ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு, இது பேயா இல்லை வேறு என்னன்னு எனக்கு யோசனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே சின்ன ஏதோ கண்டிப்பாக சொல்கிறேன். சொன்னா நான் தானே ஃபஸ்ட்டு சொல்லுங்கிறேன். ஏன்னா என் உயிரை வாங்குறேன். நான் ஜின்னுனாலே நெருப்பால் உருவப்பட்டு இவ்வளோ உலகத்துல எனக்கு நெருப்பால் உருவப்பட்டதுன்னா ஜின்னு. நெருப்பெரிய எந்த வாசனமே வரலையே. நெருப்பு ஸ்மெல் வரலையடா ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் சொல்றேன், எப்படி வரும்னா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் ஜின்னுனா நெருப்பால யாருமே ரிச்சுவல் அப்ப இங்க பண்ணலாம். ரிச்சுவல் இங்க பண்ணலாம். இங்க பண்ணலாம். பண்ணி முடிச்சிடும். சரி பண்ணி முடிச்சிடும். பண்ணி முடிச்சுட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது எதுவும் இல்லடா நம்ம. அடி வா. இந்த வீடியோல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போறது எதுவுமே கிடையாது. நானும் பார்த்துக்கலாம். என்னடா உனக்கு என்னடா ஆகுது? என்ன தலையை பிடிச்சிக்கிட்ட? ரகுமான் எவ்வளோடி? நீங்க கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கோவத்தை தணிக்கிறதுக்காக உங்களுக்காக வந்து நாங்க சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த சடங்கை இப்ப நாங்க பண்ண போறோம். முடிஞ்சா வாங்க. முடிஞ்சா வாங்க. அந்த அடி ரத்தம் வட்டம் வாங்க. உங்களுக்காக தான் இது. நீ பயப்படலடா. பார்த்துக்கலாடா நீங்க. நீ எப்படிடா? வாடா நம்மள வந்து பார்த்துக்கலாடா. ஆனா பாத்துக்கலாம். அப்போ பார்த்தாலும் எங்களை பயம் போச்சு. பரவாயில்ல வாங்க. எங்கடா பண்றாங்க நீங்க? என்னடா என்ன போயிட்டே இருக்குது? இதுக்காக தான் மச்சான். இங்க பாரு. சூப்பர்ரா. டேய் என்னடா? நான் பாரு அனவமார் பண்றான். என்னாச்சு? ஒண்ணு இல்ல அவன் நார்மலா தான்டா இருக்கான். நீ அவனை குழப்பாதடா. அவன் எப்பவுமே அப்படி தான் இருப்பான். அவன் கேரக்டர் அப்படிதான். தொங்குது பாரு. எங்க போகுது? இடிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஏதாவது உடம்பு வீக்கா இருந்துச்சுன்னா நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பொறுமையா எந்த சத்தம் போடாம இந்த பில்டிங் சுத்தி பார்த்துடலாம். அப்போ ரிச்சுவல் பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம்டா. ரகுமான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? நீ ராகுல் ஒரு பக்கம் போங்க, நானும் ஜெகன் ஒரு பக்கம் போகிறேன். ஓகேவா? உடம்பு ஏறிச்சேன் பயமா இல்லை. உடம்புலாம் ஏறாதுடா, நீ ஏற்ற வச்சிடாதுடா. ஏற்ற வைக்கிறதுக்கு கயிறு இருக்கு. சத்தியமா எதுவும் ஆகாது. இந்த பாய் சொல்லி எதுவும் ஆகாது. நீ பார்த்துலாடா. நீ முடிச்சிடலாடா. நீ முடிச்சு எக்ஸ்ட்ரா போங்க. முடிச்சிடலாடா. டேய் போதும்டா. என்னடா தாலியாடா கட்டுறீங்க அவனுக்கு? எனக்கு அவுட் வந்துச்சுண்ணா. கேமரா எப்படி? டேய் 2 பேர் சேஃப்டா. சரிண்ணா. வச்சு கேமரா கொடுத்து என்னென்ன சோறு போட்டுண்ணா? ரைஸ். இப்போ நாங்கள் 4 பேரும் 2 பேராக ஸ்பிரிட் ஆக போகிறோம். ஏன்னா இந்த பில்டிங் நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இங்கே தான் ரிச்சுவல் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த நெருப்பு உருவத்தை வந்து நாங்கள் இதுக்குள்ளே தான் பார்த்தோம். இதுக்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ ஃபுல்லாக இது ஒரு முறை நாங்கள் பார்த்துட்டு அந்த ரிச்சுவல் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். இந்த பக்கத்து பாட்டா கேமரா பேர சரி ஓகேண்ணா. நீ கத்துனா கேட்குற டிஸ்டன்ஸில் தான் நான் இருப்பேன். ஓகேண்ணா. ஓகே ராகுல் ஓகே ஓகேண்ணா. என்ன வேகமாக போச்சு பார்த்தியாடா? அதை செம்ம வேகம்டா. ஆமாண்டா, அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி வரேன்டா. கீழே பார்த்தோம். மேலே வந்து ஸ்டெப்ஸ் போகுது. மேலே ஒரே ஃப்ளோர் தான் இருக்குது. மேலே வந்து நாங்கள் பார்த்துட்டு கீழே வந்து ரிச்சுவல் பண்ணுறோம். பார்த்தா ராகுல் பயப்படாத. கேமரா கைக்கு வந்தோடனே ஒரு எனர்ஜி வந்துச்சுடா எனக்கு.
சேஃபாவா சேஃப்டியாவா சொல்லிட்டேன். அந்த பக்கம் போயிட்டானுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜின்னு உருவாக்கப்பட்டதே ஒரு நெருப்பால தான். உனக்கு என்ன தோணுது இங்கே இருக்கு? உனக்கு என்ன தோணுது? ஏதோ இருக்கிற மாதிரி சக்தி ஃபீல் பண்ண முடியுதுல? ஆமாம். ரகுமான் நாங்கள் சேஃப்டா. சேஃப் இல்ல, பொய் சொல்றாரு. என்னடா மாட்டி விடுற? அண்ணா சேஃப்டா சேஃப்டா. கத்தர் தாண்டா பயமா இருக்கு. ஓகே, நாங்க மேல போறோம். ஓகே ஓகே. நாங்களும் ஒரே மேலே போய் சேர போறோம்ண்ணா. இப்பெல்லாம் பேசுறா ராகுல். மேலே போகிறோம், பார்ப்போம் மேலே என்ன இருக்கு. எனக்கு ஏதாச்சும் மேலே இருக்குன்னு தோணுது. சரி, பழைய பில்டிங்டா, பார்த்துறோம். எங்கள் மேலே ஏதாச்சும் உங்களால் தூக்கி எறிய முடியுமா? இப்போ தான் சொன்னேன், ஏன்டா என்ன பிடிக்கிற? உன்னால முடியும் ராகுல். நீ ஜெயிக்க பிறந்தவன். இதெல்லாம் உனக்கு தோக்கடிக்க முடியாது. வா பார்த்துக்கலாம். நாளை யாரும் நடக்க முடியல. ஆமாம், சரத்தனை போயிருக்காருல்ல? நான் அவங்க அந்த பூ போய்க்கிறாங்க, அவங்க பூ போய்க்கிறாங்க. அப்போ இந்த சரத்தனா ஒன்றும் இல்லை. அங்கேயா இருக்கீங்க? அப்போ இங்கே யாருன்னா இருக்கா? அங்கே போடுற ஏதோ சமாதி மாதிரி வச்சுருக்கானுங்க. இல்லையா பாரு. கண்டிப்பா அவங்க இல்லைண்ணா. இங்கே நடக்கிற சவுண்ட் கேட்குதா? கவனிச்சேண்ணா. சவுண்ட் கேட்டு தெளிவாக கேட்டுச்சுண்ணா. அதுக்கு மேலே போய் விடு, நீ கண்டுக்காத. ரகுமான் பார்த்து போண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, மிஸ் ரகுமானுக்கும் ராகுலுக்கும் சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்றடி? ஏதோ பண்றாதரா. எக்ஸ்ட்ரீமா கத்துறானுங்க. ரகுமான் ஓகேவாடா? ஏன்டா கத்துறீங்க? ரகுமான் ஓகேண்ணா. சத்தப்பட சொல்ல நம்மளால முடியும். நம்மளால முடியும். சத்தப்பட மேலே போய் பார்க்கலாம் சொல்றது செஞ்சு. மேலே போய் சொல்றாரு. பாப்போம் வா. இங்கேயும் வருது பாரு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله محمد رسول الله الله أكبر سيد لا إله إلا الله 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 சன்ன முகமது ரசூல். என்னடா இது தண்ணி இப்படி ஊத்துது? டேய் மழை கூட பெய்யலடா. மழையே பெய்யலடா ராகுல். தண்ணிக்கு சம்பந்தம். சீக்கிரம் அங்கே நின்று மச்சு சவுண்ட் வித்தியாசமாக இருக்குது போகிறாங்க. எதுவும் இல்லைடா. சரி மூவ் பண்ணு.
டேய் கொடூரமாக இருக்குடா. டேய் எல்லாம் உடஞ்சிருக்குடா. ஆனால் என் ஆளு நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சுடா எனக்கு. தெளிவாக கேச்சுண்ணா எனக்கு. இதுக்கு மேலே நம்ம எப்படா சொல்கிறது? டேய் அந்த பில்டிங்கில் இருக்கானுங்கடா. இழிச்சு வருது பேர் மிச்சி வர வராது. இங்கடா மச்சி கார்த்தரா இதுக்குள்ளடா. மச்சி அப்படியே கேமரா அப்படி இது நீ மட்டும் என்னடா பண்ணுறா? நீ மச்சி ஒரு கை கொடு, ஒரு கை குடிச்சுக்கோ மச்சி. மச்சி பாத்துடா. அண்ணா சேஃப் தானா? ஓகே அங்கே ஓகேவா? இங்கே தான் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குது. இங்கே ரிச்சுவல் பண்ணிடலாம். மேலே சொன்னல, இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. நீ யாராக இருந்தாலும், நீ எப்படி இருந்தாலும் நாங்கள் பயப்பட கூப்பிட்றது கிடையாது. என்னடாச்சு? என்னடாச்சு? என்னடாது? நான் ஃபோனில் கண்டிப்பாக நான் ஒரு உருட்டு பார்த்தேன். பசங்க இது வந்துட்டோம். இங்கே வெளியே வந்து வாங்க. வெளியே வந்து வாங்க. யாரு இங்க வா, எங்க பக்கத்துல வா. தெளிவா இங்க கேக்குது வயசு, ஆனா யாருமே இல்ல, சுத்திலையும் யாரும் இல்ல. இங்க பாரு கேஃபே இல்லை ஹஸ்பண்ட் உள்ள போயிட்டேன் எல்லாமே. அண்ணா சரிண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா இருங்க வரேன். ஒரே நிமிஷம் இரு கைஸ். யார் இது? யாருண்ணா இது? ஒரே நிமிஷம் வாங்க. தண்ணி எப்படி எடுத்து போறணும்? தண்ணி ஆடுது கைஸ். நாங்கள் வந்ததுலேருந்து நிற்க கூட முடியல, துரத்தி அடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ரிச்சுவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய விஷயங்கள் இது நடக்க ஆரம்பிச்சது. அந்த நெருப்பு வந்தது சரி எல்லாமே. ஸோ இங்கே அந்த ரிச்சுவலை நாங்கள் பண்ண போகிறோம். 4 பேர் சேர்ந்து பண்ணால் தான் இதை பண்ணி முடிக்க முடியும். ரெடிண்ணா ஓகே இப்படியே பண்ணுறோம். இங்கே பண்ணிடலாம்.
நல்லா வேண்டிக்கிட்டா, நல்லா வேண்டிக்கோ. சின்ன தேடி இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகாமல் நாங்கள் நல்லபடியாக இந்த பயணத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு நல்லா தலவே. ஆமீன். இந்த பயணத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகாமல் எந்த ஒரு காயமும் ஆகாமல் நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்து நல்லா தலவே. அதே மாதிரி நாங்கள் அந்த சின்ன கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு எங்கள் கண்ணால் நாங்கள் அந்த சின்ன நாங்கள் பார்த்துட்டு வீடு திரும்ப நல்லா தலவே. அந்த சின்னுக்கு எந்த கெட்டதை நாங்கள் பண்ண வரல அல்லா தலவே. அந்த சின்ன பார்க்கணும் ஆசையில் தான் வந்திருக்கோம் அல்லா தலவே. எனக்கும் என் நண்பர்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் பார்த்துக்கணும் அல்லா தலவே. பேசி இப்போ அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கான செட்டப் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஃபுல் அண்ட் ஃபுல் ரகுமான் தான் பண்ணியிருக்கான். இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து தொழுகவும் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் அந்த ரிச்சுவல் ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த மந்திரம் இருக்குது, அதை ப்ளே பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கறியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் தான் வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கில் தான் போடப்பட்டிருக்கும். அதாவது 4 வகையான எனர்ஜியும் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு முச்சந்தலையாக தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவு வார்த்தைகள் அதெல்லாம் ஃபுல்லாக எழுதப்பட்ட ஒரு துணியை தான் நாங்கள் வச்சுருக்கேன். இந்த துணி தான் முழுக்க எங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் தரப்போகுது. ஏன்னா அதில் நிறைய ஜின்னோட பேர்கள் இருக்குது. அது நல்ல ஜின்னு பேர் இருக்குது, கெட்ட ஜின்னோட பேர் இருக்குது. சப்போஸ் கெட்ட ஜின்னுகள் கூட வந்தாலும் கூட நல்ல ஜின்னை நாங்கள் வைப் பண்ணிக்கலாம். அதாவது அதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கான தொழுகை தான் இப்போ நான் பண்ணது. 2 ரக்காய் தொழுவ சொன்னாங்க, அதை நான் தொழுதுட்டேன். என்ன வேணால் நடக்கலாம். நாங்கள் ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கு பிடிச்ச சிக்கன் பீஸ்லாம் நாங்கள் வந்துட்டு 4 மூளைக்கு 4 கயிறு கட்டி நாங்கள் விட போகிறோம். அந்த 4 மூலையிலேருந்து நாங்கள் 4 பேர் அந்த கயிறை கட்டி இழுக்க போகிறோம். அதில் எந்த கயிறில் சிக்கன் இல்லையோ அந்த சைடு தான் அந்த ஜின்னு இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஆல்ரெடி 99% எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா பேயா இல்லை வேறு எதுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தேன். கடைசியில் அந்த நெருப்பு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் கடைசியில் 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன், அது எனக்கு தெரிஞ்ச ஜின்னு தான். உலகத்தில் நிறைய பேர் ஜின்னு இருக்குன்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஜின்னு ஒன்று இருக்குது. என்ன சத்தியம் ஒன்று தான் நல்ல கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான முயற்சி நாங்கள் பண்ண போகிறோம். இது என்ன வேணால் ஆகலாம் எங்களுக்கு. ஆனால் இந்த ரிஸ்க்கு நாங்கள் பண்ணி தான் ஆகணும். பிச்சுக்கு போகலாம். இவ்வளோ நேரம் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ வாங்க கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லா செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. 4ஆம் மூலைக்கும் சிக்கன் வச்சுருக்கோம். சத்தம் இந்த மூலையிலையும் சிக்கன் வச்சுருக்கோம், அந்த மூலையிலையும் சிக்கன் வச்சுருக்கோம். அதே மாதிரி சென்டர் மூலையில் நாங்கள் சிக்கன் வச்சுருக்கோம். 4 பீஸ் கட்டி இருக்கும். இது 4 கயிறையும் நாங்கள் இங்கே வச்சு ஒரு மூளைக்கு இதை இறக்கி விட போகிறோம். 4 பேர்த்தோட கயிறு இங்கே இருக்க போகுது. அதை ஒருத்தவங்களாக பிடிச்சி இழுக்க போகிறோம். அதில் எந்த சைடு அந்த கறி வரலையோ அந்த சைடு தான் அந்த ஜின்னு இருக்குன்னு இருக்க போகுது. அதை தேடி நாங்கள் ஃபாலோ பண்ணி போக போகிறோம். அவ்வளோதான் நடக்க போகுது. இப்போ என்ன கறி விட்டுலாம்ல? கைஸ் இப்போ நாங்கள் 4 டைரெக்ஷன்லேயும் சிக்கன் பீசஸை வந்து பைட்டாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அந்த மந்திரத்தை வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணிவிட்டு இந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் 3 பேரும் ஒரு இடத்துல நிற்க போகிறோம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? காரணத்து கொண்டும் தெரிச்சிடாதீங்கடா. பள்ளம்டா, இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் பள்ளம். ப்ளீஸ் கேமரா ஒரு இடத்துல வைக்கணும். போட்டா எக்காரத்து கூட வெளியே போயிடாதீங்க.
அப்படியே அப்படியே என்னன்னு பாக்க நீங்க 3 பேர் உள்ளே இருங்க இங்கே தான் பாக்க இங்க தான் புடிச்சா புரிஞ்சு நல்ல வலின்னா ரொம்ப ஒரே நிமிஷம் இந்த பக்கம் ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது எனக்கு சின்ன தைரியமா இருந்தா தயவு செஞ்சு சொல்றது கேட்க அவ்வளோ வந்துருமா போதுண்ணா பார்த்து போதுண்ணா எடுத்து பார்க்கலாமா இந்த கையை எடுக்க போறோம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க உனக்கு வேணும்னா அந்த கையை எடுத்துக்கோ எடுத்து ஓடி தயவு செஞ்சு எல்லாம் நாலு மொழி போகணும் நான் சொல்றேன் போகணும் நான் இங்க இருந்து உள்ள தேசிக்கிறேன் நான் உள்ள தேசிக்கிறேன் பேசிக்கோ அந்த 4 பக்கமும் நம்ம கறியை தொங்க விட்டு இருந்தோம்ல அது ஒன்று ஒன்றா இழுத்து பார்க்க போகிறோம் அது இருக்கா இல்லையான்னு நல்லா இருக்கலாம் கறி மெயின் அதான் இந்த பக்கம் பயமா இருக்கலாம் இல்லண்ணா இழுத்துண்ணா
ராகுல சீக்கிரம் இல்லைடா கிணத்துல தண்ணி சேர்ந்துறியா? அவ்வளோதான்டா. இங்கே சரிண்ணா சரத்தை நில்லுண்ணா. இங்கே வீடா இல்லைண்ணா அங்கே போயிருக்கா அங்கே போனா பிச்சில் போகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்னும் காத்தாடி ஒரு மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. பூமியில் பண்ணுண்ணா அது கீழே போகலாம். ரிட்டர்ன் போதுடா. இது பாரு இல்லைண்ணா விடாதண்ணா. கீழே யாரும் இல்லைண்ணா. இழுக்கிற மாதிரி இருக்குடா. சரிண்ணா இல்லைண்ணா. நீ ஃபீல் பண்ணுது இழுக்கிற மாதிரில. இது பாரு இல்லைண்ணா சீக்கிரம் இல்லை அவ்வளோதானா இருக்குது சூப்பர். சீக்கிரம் சிக்கன்ல எரியுது. என்னடா என் கையறே கயிறு காணா. டேய் அங்க சிக்கன் எரியுதுடா. டேய் கயிறு இங்க இருந்து கயிறு பாத்துறோம். ரகுமான் சீக்கிரம் வா. நீ பாத்து கிளம்பலாம். போடுறா. இங்கிருடா இருக்குடா கை இருக்குடா. இழுத்துருக்காங்க யாரோ. கைஸ் அங்க இருந்த கயிறு இங்க இருக்கு. நான் உப்பீஸ் தான் பாரு. நான் இழுத்து மாட்டேன். ஈழ நோ அது எங்கேயோ போகுது. நீங்க பாருண்ணா எங்கேயோ போகுதுண்ணா. அது சம்மதமே அதுக்கு போகுதுண்ணா. அந்த பக்கம் மட்டும் தொங்க விட்டா அவர் இந்த பக்கம் போட்டாருண்ணா. போதும் அப்படியே இரு. டேய் இங்கடா நூல் எம்டியா இருக்குடாங்க. இன்னொரு முறை அந்த மந்திரத்தை போடு. இல்ல மூலையில இருக்கு இந்த மூலையில மட்டும் அதுதான் இரு இன்னொரு முறை மந்திரத்தை போடு. ஷூ போடு சீக்கிரம் ஷூ போடு. இவ்வளவு பெரிய கல்லு அசைக்கவே முடியாது. பட்டு பேக் எடு. இந்த பக்கம் போலாமா? சீக்கிரம் இறங்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டியா இல்லையா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? டே என்னடா கருமுண்டா அது மச்சான். கால் மேல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் தெரியுமா அது? எந்த பக்கம்டா வழி? இந்த பக்கம் தான்டா வந்தோம். பெரிய கல்றா ராகுல. என்னாச்சு சாப்பிட்டு சின்ன இன்னைக்கு. பொறுமையா போ ரகுமான். போகும்போது சேஃபா போனாடா. சத்தியமா நான் சொல்றேன். கத்தாத எப்படா எரியுது இது? போ இது அணைச்சிடலாம்டா எதனா ஆபத்தாயிட்டு போதுடா. ஆல்ரெடி எல்லாரும் போய் குயி நீ சேர்த்து அப்படி வேணாம். நான் படி கிட்ட இறங்கிருப்பேன்டா. நான் நிக்க வேணாம். நான் தயவு செஞ்சு வேணாம். நீங்களாம் அவரு கூட ஏன்னா கூட்டுவாங்க பேசிட்டு போயிட்டு வந்துட்டேன். வாணா தேசி வாணா. என்ன அப்படி பண்றீங்க? மனசாட்சி சத்தியமா இல்லை. அது அணைச்சிட்டு போகணும். அணைக்காம போகணும்டா. ஏதாச்சும் எரிச்சிச்சுன்னா அணைச்சிரு.
அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை போனா ஏய் காலு காலு சரி அவ்வளோதான் அவ்வளோதான் அணைஞ்சிச்சு வா போகலாம் போதுண்ணா போதும் வாங்கண்ணா வாங்கண்ணா தயவு செஞ்சு வாங்கண்ணா இந்த வரையும் எடுத்த வீடியோ கூட வந்தது இல்லை. இந்த வரையும் நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்ததே இல்லைண்ணா. இந்த மாதிரி எத்தனை நடந்திருக்கு நமக்கு. சேஃபாக வந்தாச்சு கிளம்புறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னடா வேணும்? டேய் ராகுல் ராகுல் ப்ளீஸ் நில்றா போதுடா ஓட முடியாதா நில்றா ராகுல் ராகுல் டேய் ஜகன் என்டா டேய். அவன் தனியா விட்டு வந்துடா வாடா டேய். ப்ளீஸ்டா டேய். வாடா. ஜகன் வந்துறேன். கொஞ்சம் வந்துறேன். டேய் அங்க போறா தூரம் போறா அங்க பாருங்க. ரைட்டா இல்ல சத்தமா. உட்கார். என்னடா அது மறுபடியும் போடுறாங்க தூரத்துல தெரியுது ஜூம்னா தெரியல நைட் ஜூம்னா கூட தெரியலனா. நீ என்னன்னு பாத்துடலாம்டா ஒரு கை பாத்துடலாம்டா திருதுடா என்னடா? கைஸ் கேமரா தெரியல. நைட் மிஷன் தெரியுதுண்ணா தெரியுதா ரொம்ப தூரத்துல நான் கிட்ட வருது நம்ம இந்த இடத்துல ஏறிது நம்ம இந்த இடத்துலயா இல்ல அதை தாண்டி. நோ இங்க தான் தெரியுது என் கேமரா போன்ல தெரியுதா பாக்குறேனா? நான் நம்மளுக்கு பூச்சிச்சு. மைக் வந்து பயமா இருக்குண்ணா எனக்கு கைஸ்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல இங்க போறா. நான் அந்த ரூம் தெரியுது என் கண்ணுக்கு தெரியுதுண்ணா ஐயோ இருடா பேனிக் ஆயிடாது இரு. அப்படியே வா பொறுமையா 2 நிமிஷம் போவோம் பொறுமையா வா என்னன்னு பாத்துக்கலாம் வாங்க. சண்டை போற மாதிரி போறீங்க அதுக்கிட்ட. அடிச்சு கூட ஒன்றும் தெரியல கிளியரா வருவானா? ராகுல் ரைட் மிஷன் காத்து தெரியாதா டேய்? பக்கத்துல வந்து சொல்றா. ஐயோ லைட்டா மச்சான் எங்க கிட்ட போகாத இழுத்து போயிடுடா. மச்சான் உருவாகுதுடா திருப்போ நெருப்பா உருவாகுதுடா அது. இன்னும் 10 இரு நெருப்பா உருவாகுது. அடிஞ்சிருச்சுடா. இப்ப திருப்பி பத்திக்கிச்சுனா. டேய் என்னடா அது பயங்கரமா இருக்கடா அங்க போறா ஐயோ வேணாண்டா நம்ம கூப்பிடுறா அதுக்கிட்ட கூப்பிடுறா அது கொஞ்சம் பக்கத்துல போனா டாச் ஆஃப் பண்ணா அப்படி காட்டு கொடுத்து நான் ப்ளீஸ். ஐயோ போயிடலாம். டேய் 2 பேரும் அங்க அங்கே இருங்கண்ணா. நான் கொஞ்சம் நம்மளால முடியுமா கேட்கலாம். காணமேண்டா இப்போ மறைச்சிட்டு இருக்கேடா இல்ல யார் நீங்க? ஹலோ நீங்க தான் சின்னா ஐயோ விண்டாடா புடி தூக்கு ஏந்திர அம்மா நான் உயிரோட வேணா கெஞ்சிக்க வேணாம் கால் துட்டிக்க வேணாம் வா கை கொடு முடிஞ்சிச்சு வா ஏன் மயக்கம் போட்டுற மாதிரி இருக்கிறான்டா எந்திரா ரஹ்மான்
நீயே பார்த்துதான் பண்ணுறா. அவ்வளோதான் வா வா பொறுமையா வா விட்டா சரி. ஸோ கைஸ் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்து ஜின் வீடியோவில் இல்லை, பேய் வீடியோவில் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து 3 வருஷத்தில் இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு த்ரில்லிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். இதுதான் நம்ம சேனலில் லாஸ்ட் ஜின் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஜின் வீடியோ எடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வந்து பாருங்க. பாய்.